யாருண்டு? என் பேர் குஞ்சன் அண்ணன். அந்த மன்மதன் ஃப்ரெண்ட். மன்மதன் அத்தான். நான் தானோ. என்ன அலுவலா வந்தீங்களா ஏதாவது? இல்ல, நான் ஒரு லைன் ஒன்று திறந்து கொடுத்துறேன். கேன் போன் லைன் ஒன்று. யாருக்கு? மன்மதனுக்கு. ஓ சரி. ஹேண்ட் போன் லைன் மன்மதன் சொல்லுங்க. அதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் காசு கிடைக்கிற கட்ட வேண்டிய கடிதங்கள் வந்தது. நான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு காய்ச்சி கட்டினான். கொஞ்சம் கொஞ்சமா தந்தவர். ஆனா இப்ப கொஞ்சம் காசு வந்து கூட வந்திருக்குது. அதுக்கு அடிக்கிறேன், போனுக்கு அவருக்கு அடிக்கிறேன்னா அவர் எடுக்கிறாரு. இல்ல, இன்னொரு லைன் ஒன்று வச்சிருக்கிறாரு ஏற்கனவே. அங்க வரேன் இங்க வரேன்னு சொல்லி சொல்றேன். ஆனா வர்றாரு இல்ல. இப்ப கடைசியா இப்ப எனக்கு 2 கடிதம் ஏற்கனவே வந்திருக்கு போலீஸ்ல இருந்து. அப்ப நான் இல்ல, எனக்கு நாளைக்கு வர போறாங்க. சாமந்தி போறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வந்து சாமந்துக்கு போறாங்களோ? டெலிபோன் 528 ரூபாய் காய்ச்சிருக்கிறார். என்னது 528 அவற்றை திருதளம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும். நான் தான் சொல்லி சுவிஸ்ல ஜெர்மன்ல இப்படி எல்லாம் எல்லா நாட்டுல இருந்து அவருக்கு ஒரு போன் வேணும். அதே மாதிரி பிரச்சனை எல்லாம் நானே தெளிவுபடுத்தி விட்டுருக்கேன். பிரச்சனை அவனுக்கு அங்க ஒரு சிஸ்டர் அங்க இருக்கு. இங்கேயும் இருக்கு அவனுக்கு ஒரு சிஸ்டர். அதை விட வேற சுவிஸ்லயும் இருக்கு ஒரு சிஸ்டர் உண்டு. அல்ல, நீங்க சண்டை பிடிக்காங்கன்னு இல்ல. என்னன்னு சொன்னா அவர்கிட்ட நான் அவரோட நல்ல ஃப்ரெண்டா பழகுறேன். அவர்கிட்ட பிரச்சனை சொல்றேன்னு சொல்லி நீங்க குருணைக்காதீங்க. சொன்னா ஏற்கனவே இங்க நான் ஒரு சிஸ்டர் சொல்லி யாருடைய கதைச்சு இப்படி அடிப்பட கட்டத்துக்கு வந்துட்டாங்க 2-3 அண்ணன்மார். சிஸ்டர் சிஸ்டர் சொல்லி போனோட காய்ச்சி இன்னும் தெரியல. அப்புறம் அடிபடுறவளுக்கு வந்து நான் தான் பிடிச்சு கிடிச்சு இதண்டு விட்டது. அப்புறம் நான் வடிவ அவனை புத்தியல் சொல்றது செய்யாதுன்னு சொன்னா அவன் மெசேஜ் அனுப்புறா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதுதான் வேலையா இருக்கேன்னு இந்த மாதிரி எவ்வளவு சொல்லலாம் அவரை பற்றி. தங்கச்சி காட்சி இப்படி செய்ய போட்டேடா. இன்டர்நெட்ல போன வாங்கி சிஸ்டர் காட்சி தங்கச்சி பழகி போட்டேடாப்பா. இப்ப உங்க தங்கச்சிக்கு நான் செய்ய உனக்கு எப்படிடா இருக்குமா? யோசிச்சு பாரு பாப்போம். யோசிச்சு பாரு. சும்மா அப்படி விளையாடாடா. பொம்பளை பிள்ளை வாக்குல விளையாடாத. அப்படியா எப்படியா இருக்கு? யோசிச்சு பாருமா. தேவையா தங்கச்சி இன்டர்நெட்ல எடுத்து வீட்டு போன எடுத்து வீட்டுல கேட்கறான். சிஸ்டர் கேட்கறான். நான் இல்லைன்னு சொல்ல கேட்கிறேன். இவர் தங்கச்சி இருக்க மாட்டேன். தங்க சொல்றாரு இப்படி நல்லபடியா அண்ணே தங்க. இப்போ எனக்கு தெளிவான எடுத்து நான் பார்த்தேன். போன்ல பார்த்தேன். என்ன அப்ப தங்கச்சி சொல்லுது விவரம் கட்டணும். நாங்க மாப்பிள்ள பார்த்தாலும் அவர் கட்டுறா இல்ல விவரம் கட்டுன்னு சொல்லி இல்ல. அவனு கல்யாணம் செய்த படிக்கணும். எனக்கா விடுங்க. நான் நல்ல படிக்கணும். நான் நம்மளோட காய்க்கிறேன். உங்களுக்காண்டு விட்டு போறேன். இனிமேல் நீங்க எனிவே கிளோ வந்தா பாத்துக்கொள்ளுங்க. சரியா? சரி, நான் காய்க்கிறேன். என்ன பிரச்சனை? சரி, நீ உங்களுக்காண்டு போறேன். சரியா? ஓகே. என்னடா நான் இல்ல சொல்ல கேட்கிறேன். நான் இல்ல சொல்ல கேட்கிறேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் அப்படிலாம் காய்க்கிறேன். அப்படிலாம் அப்படி வந்து சண்டை பிடிக்கிறீங்களா? என்னடா நீங்க? சரி வா. நான் என்ன செய்யறேன்னு தெரியாம நிக்கிறேன். நாளை சாமான் தூக்க வந்தா நான் இவ்வளவு சாமான இல்ல வேண்டி வச்சிருக்கிறேன். மனுஷி வேற போறான் என்ன ஸ்ரீலங்கால இருந்து. என்ன செய்யலாம்? நீங்க சொன்னீங்களா என்ன வழின்னு சொன்னீங்க? பாருங்க, இந்த என்னது இதான் லெட்டர் வந்திருக்கேன் போலீஸ்ல இருந்து. ஓ சரி, உண்மைதான். எல்லாம் சரியாத்தான் இருக்குது. ஆனா அந்த 528 என்ன உங்கள பெரிய அமௌண்ட் அப்படி கட்டுறான். என்ன செய்யலாம்? அவனை பார்த்துதான் காத்து புழுவில் யாவது அடியா கட்ட பாருங்க. எனக்கு நாளைக்கு கட்டலாம் பண்றீங்க. அவ்வளவுக்கு பேகாட்டு இந்த மனுஷன் காட்டலாம் பாக்கணும். அப்படின்னா கட்ட முடியும். சிரிக்கல பாருங்க, பெரிய பிரச்சனையா இருக்கு எனக்கு நாளைக்கு. என்ன சரியா? சரி, நீ இரும்பு வாரணம் கட்ட அடிச்சு பாக்குறேன். நான் அந்த நம்பர் போட்டுக்காங்க. அடிச்சு பாக்குறேன். கட்ட முடியும்னு சொன்னால் கட்டி தெரிஞ்சு எப்படியும் பாருங்க. நான் சில சொல்லிடாங்க. நாங்கள இன்னுமே காசு கட்டு கொண்டு தெரியல.
சரி என்ன உங்களோட பிரச்சனை முடியாச்சு, காசு கட்டியாச்சு, உங்களுக்கு பிரச்சனை மீன் வேற வீட்டு ஒண்ணு சாமத்துக்கு வர மாட்டாங்க. இந்த கவனம் வச்சுங்க சொல்றோம் கொரோனாக்காங்க அவனுக்கு நாங்கள் இருக்கிறோம். அவனுக்கு லைன் தேவைன்னா நாங்க எடுத்து கொடுப்போம். நீங்க முதல்ல லைனை முதல்ல நிப்பாட்டுங்க. சொன்ன புடிய விட்டீங்க சொன்னா நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட வந்து சொல்ல நாங்களும் ஒண்ணு செய்யறாங்க. அவசரத்தை கையில காசும் இருக்கணும் கட்டுறதுக்கு. அதே இல்ல அது அப்ப நீங்கள் முதல்ல லைன் நிப்பாடுங்க. முதல் வேலையை நாங்கள் அவனுக்கு லைன் எடுத்து கொடுக்கா கொடுப்போம். நீங்கள் முதல் வேலையா லைன் நிப்பாடுங்க. அப்புறம் எங்களுக்கு இருக்காதீங்க முதல்ல கொரோனாக்காதீங்க நம்ம நடந்து கொண்டதுக்கு ஒன்றுமே செய்யாது. எங்களுக்கு தெரியாது எப்படி நடக்குன்னு தெரியாது. உங்களோட பேர் லைன் கட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்ப இனிமே பிரச்சனை வேணாம இருக்கும். நாங்க உங்களுக்கு கண்டி பண்றோம். மன்னிச்சு கொள்ளுங்க என்ன. சரி பாவிய உனக்கே டெலிபோன் இல்ல, ஹேண்ட் போனே உனக்கு இல்லையடா. அவன் வந்தவன் அவனுக்கு நீ காசை கொடுத்துட்டு இருக்கிறா. இப்ப என்ன அவன் கட்டாத காசுக்க எல்லாரும் வருவினா அவன் தம்பி வருவான், தங்கச்சி வருவான், சிஸ்டர் வருவான். நீ மடிக்க வச்சு சாப்பாடு கூறா. அதான் செய்ய போறா. இப்ப இன்னொட்டே காசும் இல்ல ஒன்றும் இல்ல. அவங்களுக்கே கொடுத்து கொண்டிரு. இந்த பஞ்சாதிக்கு கொடுத்து கொண்டு அந்த பஞ்சாதிக்கு வந்த தம்பி நேரம் கொடுத்து நீ அந்த தங்கச்சியும் வருவான். எல்லாத்தையும் செய். அவனுக்கு வாழ்க்கை நாளைக்கு கேள்விக்குறி ஆயிட்டு. அவன் சாமான தூக்கி கொடுக்குறாங்க. கேள்விக்குறியா நீ அவனுக்கு காசு கொடுக்கறது? பின்ன வேற யாரம்மா நான் தானே கூப்பிட்டு விட்டேன். நீ கூப்பிட்டு விட்டபடியால அவனுக்கு காசு கொடுக்கணும். பேயா அவனுக்கு சொல்லு போய் உழைச்சு கூடுறான்னு சொல்லி காசு. அவன் எங்கேயும் அவனுக்கு விசா கிளம்பி ஒன்று வேலை இருக்கிறான். உங்க எல்லா ஜனங்கள் எல்லாம் விசாவுடைய வேலை செய்தால் விசா இல்லையாலும் வேலை செய்து காசை கூட நீ சொல்றதான். அம்மாக்கு குதர்க்கம் கலைக்காத நீங்க எனக்கு கோவம் வருது. 538 யூரோ லோன் காசுக்கு 65,000 ரூபா. நீ அதை எனக்கு அங்கே அனுப்பினோட நான் மாலோகமா இருப்பேனா? விட்டு வருஷத்துக்கு எனக்கு அந்த காசும் காணும். கஞ்சியை குடிச்சாலும் அதுக்குள்ள எனக்கு வேண்டி என்றாலும் நல்ல தீனை துண்டு நல்லா இருப்பேன் அங்க நான். சரி சரி நான் போறதுக்கு தான் இருக்கிறேன். சொல்ல உனக்கு கேட்டாங்கம்மா நடந்த சம்பவம் என்னவோ நீ இப்படியே நீ குடுத்து 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 இன்னொட்டே உண்டும் இல்லாம நீ அழிஞ்சு போ. சரி ஐயோ இப்ப பார்த்தாலும் என்ன சத்தமப்பா அங்க போய் அதுக்குள்ள சனத்துக்கு அவளோட புதுசு போல அவளுக்கு ஒன்றும் விளங்குது இல்ல. நான் சொன்ன ஒன்றும் அவளுக்கு விளங்குது இல்ல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நான் பிடிக்க வெள்ள நொழும்பி குளிச்சு கிழிச்சு ஐமன் ஷர்ட் எல்லாம் போட்டு கையெல்லாம் கட்டிக்கொண்டு அங்க போறேன். அவ எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களப்பா. ஐயோ அங்க இதுதானே அவங்களோட சிறப்பு விஷயமே. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாப்பாங்க. சட்டம் ஒண்ணு வந்தா எல்லாருக்கும் போதுதான். அப்ப மினக்கடி நான் ஒரு ரான்சேனுக்கு ஏற்ற விதமா போய்கொண்டிருந்தா அதுக்கு ஒரு மரியாதை செலவில்லைப்பா வேணும். போவாங்கல்ல அதான் நான் சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் நீங்க பெரிய பெரிய ஆள் போனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் அவங்க பாப்பாங்க. அதான் அவங்களோட நல்ல பிளஸ் பாயிண்ட். அதை விட்டுட்டு சும்மா நீங்க போய்கிட்டு போனது நாங்க என்ன செய்யறோம்? இல்ல 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 புள்ள வந்து இது 50 வீதம் கழிவண்டு வெளி போட்டு ஆள் உடுப்படுக்கிறாங்க. 50 வீத கழிவுல அங்க வச்சு சீல வேண்ட போட்டா நீ இங்க டெலிபோனுக்கு காசா கொடு. என்ன அது வந்து அங்கே என்ன சொன்னா மன்மதன் இருக்கானோ அவன் ஃப்ரெண்ட் பேர்ல லைன் எடுத்திருக்கான். காசை கட்டாம இருக்கான். மாச கணக்கா கட்டாம விட்டா 528 யூரோ 538 யூரோ வந்துட்டு இருக்கு. மன்மதன் 538 ரூபா. ஓமாப்பா என்ன அப்ப சொன்னா அவன் கட்ட முடியாம அந்த வீட்டுக்கு பேர் எடுத்து கொடுத்தா லைன் எடுத்து கொடுத்தோம் இருக்கானோ அவன்கிட்ட வீட்டு சாமான் கொடுக்கறதுக்கு வந்துட்டு. இப்ப பின்ன அவன் வந்து அழுவலு நான் அந்த கடைசி காசு இருக்கும்போது அவன் கடைசி காட்டால காசு கட்டி போய் விட்டு விட்டுட்டு அவனை. இப்ப இப்படிதான் நடக்குது. இப்பதான் இளம் பொடிகள்ல வேலை தான் என்ன டெலிபோன்ல இன்டர்நெட்ல என்று சொல்லி படத்து சிஸ்டமரோட கதை என்று கதைச்சு அந்நிய காசை தான் இப்ப கட்டி கொண்டு இருக்கிறாங்க. என்ன எனக்கு தெரிஞ்சது மனசி உண்டு பாவம். அது மகன்காரன் டெலிபோன் தண்டை பேர்ல வச்சிருந்திருக்கிறான். வச்சிருந்து கதை என்று கதைச்சு அதை கட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன செய்யறான் தாயிட்ட நேசா விசா எல்லாத்தையும் மூடி கொண்டு போய் தாயிட்ட பேர்ல ஒன்று திறந்திருக்கிறான். ஐயோ திறந்து அதுவும் கதைச்சு அதுக்கு இப்ப காசு கலைஞ்சொண்டு போகுது. எக்கச்சக்கமான காசு கலைஞ்சொண்டு போகுது. மாதம் தாய் காலம் அப்படியே வெள்ள எழும்பி 5 மணிக்கும் இந்த மெட்ரோல போய் 3 மணிக்கால வேலை செய்து அவன் டெலிபோன் காசு காட்டுதான் பேரன் தான் இவங்க படிக்கல நாம் பேருமே என்ன. ஆனா மன்மதன் நம்பர் வந்து இந்த விஷயங்கள்ல ஓடக்கூடிய நம்பர் சரியோ. அப்ப ஆள் வந்து 538 ரூபா கழிச்சிருக்கிறான்னு சொன்னா கதைப்பான் தானியப்பா. அவன் உன்னையும் சுத்தி தம்பி என்னைய நிக்க விட்டுட்டு சுத்துறான்னு நான் அதுல கடையில நிக்க அந்த கடையில போய் இன்டர்நெட் கால கட்டிக்கிட்டு நம்பர் எடுத்துருவான். அப்படி ஆள் பெரிய சுழியன் என்ன நாங்கள் இந்த வேலை தாண்டி தான் வந்தாங்க. அந்த நேரம் வந்து வசதி வாய்ப்புகளுக்கு இல்ல போய் நாங்கள் சைக்கிள் உழைக்கினதே இல்லை.
ஐயோ சரி விடுங்க இப்ப கதைக்க வேணாம் திருப்பி கதைக்க வேண்டாம் இப்ப என்ன செய்யறது இப்ப சரி அவனை ஒரு அடிச்சு கூப்பிட வேணும் கதைக்க தம்பி மன்மதனுக்கு அடிக்கிற அது சரி இப்ப மன்மதன் இங்க வந்தான்னு சொன்னால் நானும் இதுல இருந்தேன்டா என்னையும் இதுக்குள்ள சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி கதையெல்லாம் கொண்டிருப்பார் சரியோ நான் போறேன் சரியோ நீ நேர வச்சு தனிய வச்சு அழகு சார் சரியோ நான் மேல சாப்பாடு தான் கிடக்கு நான் போய் சாப்பிட்டு பாரு சரி தேவைண்டா அதுக்கு அடிக்குமா சரியா ஓகே ஓகே ஆமா உங்களுக்கு ஏதாவது டிரான்ஸ்லேஷன் லெவல் தேவைன்னு சொன்னால் நான் மேல நிக்கிறேன் ஒரு போன் போடுங்க கீழே வர என்ன ஒண்ணும் வேண்டாம். ஹலோ அண்ணன் அத்தான் வீட்டவா ஐயோ அத்தான் ஏமாந்துட்டீங்க அத்தான் நீங்கள் எனக்கு தெரியாது அத்தான் ஏமாந்துட்டார் நீ சுத்தி போட்ட சத்தியமா தெரியாது நான் சுத்தையில நீ சுத்தி போட்ட நான் சுத்தலன்னு சொல்றேன் எனக்கு அப்படிப்பட்ட ஆளே தெரியாது கொஞ்சம் நாளே சத்தியமா தெரியாது எனக்கு நான் பாவிக்கிறது வந்து உங்களுக்கு லைன் போனே இல்ல நான் பாவிக்கிறது அப்ப என்ன ப்ரீபெய்ட் கார்டு ஓ ப்ரீபெய்ட் கார்டு தான் நான் பாவிக்கிறேன் நான் லைன் போன் பாவிக்கிறேன் அருமந்த காசும் போச்சு யார் ஒருத்தர் வந்து போட்டு கேட்டாலும் 528 நீ கதைக்க இல்ல நீ உங்க லைன்ல அந்த குஞ்சு ரெண்டு ஆளுநர் தெரியாது நீங்க அவர்கிட்ட இந்த ஃப்ரெண்டும் இல்ல அப்படிக்கோ